நிமிடம் நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பத கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பத கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பத கலக்கமே எனக்கில்லையே. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடு தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமா இருப்பத கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பத கலக்கமே எனக்கில்லையே. எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்தி வருகிறதான எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா இந்த அருமையான தகப்பனே, அப்பா அந்த வெள்ளிக்கிழமையின் தகப்பனே, அப்பா இந்த காலை அப்பா மத்தியான வேலை காம நன்றி நிறைந்த இருதயத்தோடுமே துதிக்கிறோம். அப்பா ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா தேவ சமூகத்தில் கடந்து வருவதற்கும் அப்பா உண்மை ஆராதிப்பதற்கு நீர் கிருபை செய்தீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் உடைய பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் என்ன மன்னாவை தருவதற்கு அப்பா நீர் எங்களுக்கு சித்தம் வைத்திருக்கிறீரோ அப்பா அந்த வார்த்தை நீர் எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. அப்பா உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன தேவைகளோடு என்னென்ன பாரங்களோடு என்னென்ன சஞ்சலங்களோடு உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவிங்க கர்த்தாவே. ஆவியானுடைய கிருபையின் காரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா மூடி மறைத்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சமூகத்திலே வரும்போது கஷ்டத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு பாரத்தோடு கலக்கத்தோடு உம்முடைய சமூகத்தில் அப்பா உம்முடைய பிள்ளைகள் கடந்து வந்திருக்கலாம் அப்பா. வியாதியோடு கடந்து வந்திருக்கலாம் அப்பா. பலவீனத்தோடு கடந்து வந்திருக்கலாம் அப்பா. போராட்டத்தோடு கடந்து வந்திருக்கலாம் அப்பா. பண தேவைகளோடு கடன் பிரச்சனைகளோடு உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கலாம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னென்ன தேவைகளோடு என்னென்ன பிரச்சனைகளோடு உம்முடைய தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறார்கள் என்பதை நீங்க அறிவீங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை நீர் சந்தித்தப்பா. பிள்ளைகளுக்கு ஏற்ற ஆகாரத்தை நீர் கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் தாவே. இந்த நேரத்திலும் அப்பா உம்முடைய வார்த்தையை கொடுக்கிற அடியாளை உம்முடைய சட்டில் மறைவிலே மறைத்து கொள்ளுங்கப்பா. பேசுகிறது நான் அல்ல ஆண்டவரே. இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்பா நீர் என்ன வார்த்தையை கொடுக்க சித்தம் கொண்டீரோ அந்த வார்த்தை தகப்ப நீர் அடியாளை மறைத்து நீர் வெளிப்படும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. என் சுயத்தை நீர் மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஆவியானுடைய கிருபையின் கரம் ஆவியானுடைய வார்த்தை அப்பா இந்த நாளில் ஆண்டவரே வெளிப்படட்டும் கர்த்தாவே. நீர் வெளிப்படுவீராக அப்பா.
உம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும் அப்பா. உம்முடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை அப்பா. உன் நாவிலே என் வார்த்தைகளை வைப்பேன் என்று சொன்ன தகப்பன் ஆண்டவரே, அவருடைய நாவிலே உம்முடைய வார்த்தைகளை வைக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய சமூகத்தில் தகுதி இல்லாத என்ன அப்பா இந்த இடத்துல ஆண்டவரே நீர் தகுதிப்படுத்தி இந்த இடத்துல நீர் என்ன நோக்கத்திற்காக நிறுத்தினீங்களோ உம்முடைய நோக்கம் உம்முடைய சித்தம் ஆண்டவரே அடியாள் மீது வெளிப்படும்படியா ஜெபிக்கிறேன். அடியாளை மறைத்து கொள்ளுங்க. உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தாமே மறைத்து சத்ருவாரன் தொடாதபடி உம்முடைய இரத்தத்தினாலே நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வேலையடைத்தப்பா. அடியாளையும் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. உம்முடைய தூதாட்களை கொண்டு வேலையடைத்துக் கொள்ளுங்க. உம்முடைய கிருபையின் காரம் அப்பா கூட இருந்து காத்து நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். மீதியான ஒவ்வொரு பகுதியும் அப்பா அந்த வார்த்தை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறதான உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நாளிலும் சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்டதான திருமறை பகுதி ஏசாயா 48ஆம் அதிகாரம் 10வது வசனம். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். நம்ம வாழ்க்கையில் நம்ம ஏதாவது ஒரு காரியத்தில் தேவனுடைய சமூகத்தில் எந்த ஒரு காரியமாக இருக்கலாம், தேவனுடைய காரியங்களாக இருக்கலாம், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்ம உருவாகணும்னா நம்ம என்ன செய்யணும்? கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அப்படி தானே? கஷ்டப்படாமல் நம்ம இருந்தோன்னா நம்மளால் உருவாக முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக என்ன செய்ய முடியாது? உருவாக முடியாது. அப்போ நம்ம தேவன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதோ உன்னை புடமிட்டேன். அப்போ அவர் நம்மளை அனுதினமும் புடமிடுகிற தேவன். நம்ம நினைக்கலாம் நம்ம ஏசப்பாவை பிள்ளைகளாக இருக்கும்போது ஏசப்பாயை ஆராதிக்கும் போது நமக்கு கஷ்டம் வருமா அப்படின்னு கேட்டால் நம்ம நினைக்கலாம், நான் தினமும் ஏசப்பாவை ஆராதிக்கிறேன், அவரை மகிமைப்படுத்துகிறேன், எனக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அவர் சொல்கிறேன், நான் உபத்திரவத்தின் குகையிலே நான் என்ன செய்கிறேன்? உன்னை புடமிட்டேன், உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். அப்போ அவர் நம்மளை தெரிந்து கொள்ளணும்னா முதல்ல அவர் என்ன செய்கிறாரு? நம்மளை புடமிடுகிற கர்த்தராக இருக்கிறார். நம்மளை புடமிட்டு அனுதினமும் நம்மளை என்ன செய்கிறோம்? நம்ம கஷ்டங்கள், நம்ம பிரச்சனைகள், பாடுகள் வரும்போது நிறைய பேர் நம்ம என்ன செய்கிறோம்? சந்தோஷமான நேரத்தில் நம்ம ஏசப்பாவை தேடுவோமா அப்படின்னு கேட்டால் நிறைய நேரத்தில் நம்ம தேட மாட்டோம். கஷ்டத்தின் நேரத்தில் தான் ஏசப்பாவை அநேக பேர் தேடுவோம். அதனால தான் நமக்கு அநேக பிரச்சனைகள். ஆனால் ஏசப்பா நமக்கு ஒரு நேரத்தில் கூட நம்ம கஷ்டப்படணும்னு அவர் நினைக்கல. பிசாசானவன் தான் நமக்கு சோதனை கொண்டு. ஆனாலும் அவர் என்ன செய்கிறாரு? அந்த உபத்திரவத்தின் நேரத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம்? தேவனை விட்டு பின்வாங்குறவர்களாய் காணப்படுகிறோமா? தேவ சமூகத்திலே காத்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா என்பதை அவர் என்ன செய்கிறாரு? பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மளை அனுதினமும் புடமிடுகிற கர்த்தர். நம்ம எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்திலையும் அவர் நம்மளை பார்த்து கொண்டே புடமிடுகிறார். ஒரு பொண்ணாக இருக்கலாம், இல்லை ஒரு வெள்ளியாக இருக்கலாம். அதை அவங்க அந்த தட்டான் அதை செய்யும்போது அதை என்ன செய்கிறான்? அதை எவ்வளவு தீயில போட்டு அது கஷ்டப்பட்டு தான் அது என்ன செய்யுது? ஒரு நல்ல நமக்கு ஒரு அணிகலனா அது உருவாகுது. அப்போ அது எவ்வளவு தீயில வேகுதோ அது அவ்வளவு தூரம் என்ன செய்யுது? கஷ்டப்படுது. கஷ்டம் இல்லாமல் அந்த வெள்ளியாக இருக்கலாம், இல்லை அந்த நாணயங்களாக இருக்கலாம், அந்த தங்க கட்டிகளாக இருக்கலாம், அது என்ன செய்யாது? நமக்கு பிரயோஜனப்படுமா அப்படின்னு கேட்டால் ஒருவேளை அந்த தங்க கட்டியை நம்மளால் பார்க்க முடியும், நம்ம கையில் எடுக்க முடியாது, அதை நம்ம போட முடியுமா? போட முடியாது. இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம கஷ்டப்பட்டா நம்மளை தேவன் புடமிட நம்ம சோதனையை நம்ம என்ன செய்து சகித்து வாழும்போது அவர் நம்மளை என்ன செய்கிறாரு? அவருடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொள்கிறார். நம்ம அநேக நேரத்தில் அவர் தெரிந்து கொண்ட பாத்திரங்களாய் காணப்படுகிறோம். நம்ம நினைக்கலாம், நான் கஷ்டப்படுறேன், நம்ம கஷ்டப்படுகிறோம்னா, நம்ம புடமிடப்படுகிறோம்னா ஏசப்பா நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரிந்து கொண்ட பிள்ளைகள் தான் நம்ம என்ன செய்கிறோம்? அவராலே புடமிடப்படுகிறோம். சோதனைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள் மூலமாய் நம்ம நினைக்கலாம், ஏசப்பா நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார், அவர் நம்மளை நேசிக்கிறார். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? இந்த கஷ்டத்தை தந்து புடமிடுகிறார். நம்ம அதில் நம்ம ஜெயிக்கிறோமா? ஏசப்பாயை விட்டு பின்வாங்குறோமா? பிசாசுடைய வார்த்தைகளை கேட்குறோமா? பிசாசானவனுக்கு இடம் கொடுக்குறோமா? இல்லை மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு நம்ம இடம் கொடுத்து நடக்கிறோமா என்பதை அவர் நமக்கு என்ன செய்கிறாரு? புடமிட்டு நம்மளை பார்க்கிறார். நம்ம யோபுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது
யோபு நம்ம பார்க்கும்போது அவன் எப்படிப்பட்டவன்? உத்தமன். அப்படிதான், அவன் உத்தமனும் சன்மார்க்கனுமாக இருக்கிறான். அவன் தேவனுக்கு பயந்தவன். அவன் எந்த ஒரு நேரத்துலையும் தேவன் அந்த இடத்துல சொல்கிற அவன் வந்து உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் நீதி உள்ளவனுமாக இருக்கிறான். ஆனால் அந்த இடத்துல அவன் தேவாலயத்துக்கு போகும்போது யோபு கூட யார் போனா? பிசாசு போனா. அப்போ நம்ம கூட பிசாசு வருமா? நம்ம நினைப்போம். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏசப்பா நம்ம இவ்வளோ ஆராதிக்கிறோம் இல்லை, இவ்வளோ ஜபிக்கிறோம் இல்லை, ஏன் அவங்களுக்கு பிசாசுடைய கிரியை இருக்குது, ஏன் வருது அப்படின்னு. ஆனால் நம்ம எப்போ ஏசப்பாகிய பிள்ளைகளாக இருக்கிறோமோ அப்போ அவை வந்து நம்மளை எப்போவுமே பின்தொடர்ந்து என்ன செய்வான்? வந்து கொண்டிருப்பான். எதற்காக அப்படின்னா, எப்போ ஒரு சின்ன ஒரு கேப்பு கிடைக்குமோ அப்போ அவன் நம்மளை என்ன செய்வான்? கிரியை செய்கிறதற்காக. ஒருவேளை நம்ம தேவனுடைய சமூகத்தில் ஆலயத்தில் வந்திருக்கலாம். அப்போ ஆலயத்தில் இருக்கும்போது அந்த யோபு அந்த இடத்துல ஆராதிக்க வந்துடும். அப்போ யோபுக்கு பக்கத்தில் இருந்த அந்த பிசாசு தேவனுடைய சமூகத்தில் கேட்குது, அவன் ஏன் உம்மளை ஆராதிக்கிறான், ஏன் இவ்வளோ தூரம் உம்மளை விட்டு பின்வாங்காமல் இருக்கிறான் அப்படின்னு கேட்டால், அவன் ஏன் உத்தமனாக இருக்கிறான் அப்படின்னு கேட்டால், அவனுக்கு எல்லா ஆஸ்தியும் நீர் கொடுத்துருக்குறாரு, நல்ல செல்வாக்கை கொடுத்துருக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது அவன் ஏன் உங்களை தேட மாட்டான் அப்படின்னு. நம்ம நிறைய நேரத்தில் நமக்கு ஆஸ்தி செல்வாக்கு ஐஸ்வர்யம் இருக்கும்போது நம்ம ஏசப்பாயை தேடுறோமா? நிறைய பணம் இருக்கிறவங்கள பாருங்களாம், அவங்க எப்படியாவது அந்த பணத்தை கொண்டு பாவமான வழிக்கு, போதை பொருட்களுக்கு, இல்லை நிறைய தவறான காரியங்களுக்கு அந்த பணங்களை கொண்டு என்ன செய்கிறாங்க? செலவு செய்கிறாங்க. இது கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு கூட அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? உதவி செய்கிறதற்கு மனம் இல்லை. ஏன்னா அந்த பணத்தை வைத்து தாறுமாறாய் செலவு பண்ணுறாங்க. அப்போ அந்த கஷ்டம் ஏன்? அப்போ அந்த நேரத்தில் கூட அந்த யோபு எவ்வளவோ பணம் இருந்தது. அந்த நம்ம இப்போ ராஜாக்களை பார்க்கும்போது ராஜாக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? குடித்து நடனத்துக்கெல்லாம் தனியாக அதுக்கெல்லாம் ஆட்களை செட் பண்ணி அந்த நிறைய தவறான காரியங்கள் என்ன செய்யும்? அந்த இடத்துலலாம் நடக்கும். அப்படிப்பட்ட அந்த வசதி, கொஞ்சம் நல்ல வசதி படைத்தவங்களுடைய எண்ணம் எப்படி? நம்ம வந்து நம்ம இடத்துல இருக்குது, நம்ம என்ன செய்தாலும் பரவாயில்ல, நம்ம இந்த உலகத்தில் எப்படி வேணாலும் நடக்கலாம், யார் வேணாலும் இப்போ கொலை செய்யலாம், யார் வேணாலும் வஞ்சிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு அந்த பணத்தை வைத்து நம்ம எல்லாவற்றையுமே சாதிக்கலாம் என்று தான் அந்த பணம் இருக்கும்போது அவர்களுக்கு தெரியும். ஒருவேளை ஒரு பிரச்சனை வரும்போது என்ன செய்வாங்க? பணத்தை வச்சு அதை சமாளித்து விட்டுறாங்க. இது பாவப்பட்ட பிள்ளைங்க அந்த பணத்தை வச்சு சமாளிக்க முடியுமா? அவங்கள என்ன நம்ம எத்தனை பேருக்கு உதவியை கேட்க போவோம், எத்தனை பேரை நாடி தேடும். ஆனால் ஏசப்பா அந்த இடத்துலையும் அந்த உபத்திரவத்தை தாராருன்னா, நம்ம ஏசப்பா நமக்கு ஆஸ்தி அந்தஸ்து ஐஸ்வர்யத்தை எல்லாம் எதுக்கு தாராரு அப்படின்னா, நம்ம அதை பெற்றுட்டு நம்ம அவருடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்று. ஆனால் நிச்சயமாக அவர் நம்மளை தெரிந்து கொண்டிருந்தாருன்னா, ஒருவேளை நம்ம அந்த ஆஸ்தி அந்தஸ்தெல்லாம் நம்மள்கிட்ட இருக்கும், நம்ம ஏதோ ஒரு வீணான வாழ்க்கையில் பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருப்போம். பணம் தான் என்னுடைய வாழ்க்கையில் முக்கியம் அப்படின்னு நம்ம வாழ்ந்துகிட்டே இருப்போம். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம இடத்துல இருக்கிற பணம் எல்லாமே என்ன செய்யுது? காணாமல் போகுது. ஒரு வியாதியின் மூலமாக, ஒரு வியாதி இல்லை ஒரு கஷ்டம் இல்லை ஒரு தொழிலில் ஒரு நஷ்டம் அப்படி வரும்போது நம்ம என்ன செய்கிறோம்? எல்லாவற்றையும் தாழ்ந்து நம்ம கீழே வருகிற ஒரு நிலைமை. எல்லாவற்றையும் விட்டு கீழே வரும்போது நம்ம அடுத்து தான் யாரை தேடுவோம்? ஏசப்பாவை தேடுவோம். அப்போ ஏசப்பா அந்த நேரத்துலையும் நம்ம பாவத்தில் போகிறது, ஏசப்பாயை நம்ம நினைக்காம ஏசப்பாயை மறந்து வாழ்கிறது யாருக்கு விருப்பம் இல்லை? அவருக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் என் பிள்ளை இந்த பாவத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் அவர் எதில் நம்மளை அடித்தா நம்ம மனம் திரும்புமோ, எதில் நம்மளை தொட்டால் மனம் திரும்புமோ அப்படின்னு அவர் எதிர்பார்க்குறாரு. ஆனால் பிசாசானவன் அந்த யோபுவை என்ன செய்கிறான்? அந்த இடத்துல கேட்குறான், நீ என்ன ஏசப்ப தேவன்றது கேட்குறான், நீங்கள் என்ன செய்யுங்க? யோபுவை எனக்கு ஒப்பு கொடுங்க, அப்பாவும் உங்களை மறுதளிக்கிறானா பார்ப்போம் அப்படின்னு. ஆனால் நம்மளாக இருந்தால் நிச்சயமாக என்ன செய்வோம்? யோபுடைய நிலைமை நமக்கு வந்ததுன்னா நம்ம நிச்சயமாய் மறுதளிப்போம் அன்பானவர்களே. ஆனால் அந்த இடத்துல யோபு கஷ்டப்படும். அவர் சொல்கிறாரு, நீ அவனுடைய எல்லாவற்றையும் நீ எடுத்துக்க, ஆனால் அவனுடைய ஜீவனை மட்டும் நீ என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது அப்படின்னு. ஆனால் எல்லாவற்றையும் அவன் இழக்கிறான். பிள்ளைகளை இழக்கிறான், சொத்தை இழக்கிறான், ஆடு மாடுகளை இழக்கிறான். எல்லாம் அவனுக்கு என்னென்ன இருந்ததோ அவனுடைய மனைவியை தவிர அவன் எல்லாவற்றையும் அவன் இழந்துட்டான். ஆஸ்தி அந்தஸ்து எல்லாவற்றையும் இழந்துட்டான். அவனுடைய அழகை கூட கடைசியில் அவன் என்ன செய்கிறான்?
இழந்து போகிறான். ஏன் அப்படின்னா அவனுடைய சரீரம் முழுவதும் அவனுக்கு என்ன வருது, பருக்களால் அவன் கஷ்டப்படுகிறான். அப்போ நம்முடைய சரீரத்தில் ஒரு சின்ன புண்ணு வந்தாலே நம்மளால் என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாத சூழ்நிலை. ஆனால் அந்த யோபுடைய வாழ்க்கையில் அவனுடைய சரீரம் முழுவதும் பருக்களால் நிறைந்து புண்களாக இருக்கும்போது அவன் என்ன செய்கிறான், ஓட்டு துண்டு, நம்மளுக்கு தெரியும் எல்லாருக்கும், அந்த பானையில் உள்ளதாக இருக்கலாம், இல்லை ஓட்டில் அந்த துண்டை எடுத்து அவன் அந்த சுரண்டி அவன் அந்த நேரத்தில் அவன் என்ன செய்வானா, சுரண்டுவான் அப்படின்னு. அப்போ அந்த நேரத்தில் அதை சுரண்டும் போது அது எவ்வளோ வலி எடுத்திருக்கும். ஆனால் அந்த கஷ்டத்தில் நேரத்தில் கூட அவன் ஒரு நிமிடம் கூட அவன் ஏசப்பா என்ன செய்யலை, மறுதளிக்கலை. ஏசப்பா எனக்கு நன்மை செய்தால் இவ்வளோ நாளும் அவர் என்ன நன்மை தந்தார், அப்போ இந்த தீமையை நான் என்ன செய்யணும், அனுபவிக்கணும் அப்படின்னு. ஏன்னா அவர் அந்த பிசாசு கேட்கும்போது அவர் அந்த பிசாசு இடத்துல புடமிட கொடுக்குறாரு. இதே மாதிரி தான் நம்மளையும் அவர் புடமிட யார்கிட்ட நம்மளை கொடுக்குறாரு, சில நேரத்தில் பிசாசிடத்தில் கொடுக்குறாரு. அப்போ அந்த பிசாசிடத்தில் கொடுக்கும்போது நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமான்னு நம்ம தான் என்ன செய்யணும், முடிவெடுக்கணும். நம்ம அநேக நேரத்தில் பிசாசானவன் கேட்டு நம்ம ஏசப்பாவோட நெருங்கி வரும்போது பிசாசானவன் நம்மளை என்ன செய்கிறான், எப்படியாவது வீழ்த்த வேண்டும்னு கேட்டுகிட்டே இருப்பான். ஒருவேளை நம்ம அந்த பிசாசானவனுக்கு நம்ம இடம் கொடுத்து இடறி போனோன்னா நமக்கு ஆசீர்வாதம் என்ன செய்யாது, கிடைக்காது. அந்த இடத்துல அந்த யோபுடைய மனைவி என்ன சொல்கிறான்னா, இவ்வளவு தூரம் நீ கஷ்டப்பட்டோம், நீ என்ன செய், தூசித்து தேவனை தூசித்து நீ ஜீவனை விடு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த நேரத்தில் கூட அவர் என்ன செய்யலை, நன்மை பெற்ற கொண்ட நான் தீமையை அனுபவிக்க வேண்டாமோ, நான் என்ன செய்ய மாட்டேன், தூசிக்க மாட்டேன் அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல அவனுக்கு இருந்த ஒரு நம்பிக்கை, விசுவாசம், நான் மரித்தாலும் பரவாயில்ல, ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன், தேவனை தூசிக்க மாட்டேன். நம்மிடத்துல இருக்கிற ஐஸ்வர்யம் எல்லாம், அந்தஸ்து, ஆஸ்தி எல்லாம் போய் நம்ம பிள்ளைகள் எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் நம்ம நிற்கும்போது, நம்ம மனைவியாக இருக்கலாம், இல்லை கணவனாக இருக்கலாம், எல்லாருமே நம்மளை தூசிக்கிற ஒரு நிலைமையில வரும்போது நம்ம நிச்சயமாக யாரை மறுதளிப்போம், ஏசப்பாயை மறுதளிப்போம். என்ன சொல்லுவோன்னா, இவ்வளோ தூரம் நான் உங்களை தேடி வரேன், இவ்வளவு நேரம் ஆராதிக்கிறேன், இவ்வளோ நேரம் ஜெபிக்கேன், இவ்வளோ நேரம் நான் உங்களுக்காக நேரத்தை ஒதுக்கிறேன், ஆனால் நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் என் குடும்பமே என்னை எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்துட்டீங்களே அப்படி நம்ம தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்கிறோம், கேள்வி கேட்குறவர்களாக காணப்படுகிறான்பானவர்களே. ஆனால் அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் நினைக்கணும் அப்படின்னா, ஏசப்பா என்னை நேசிக்கிறார், அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், அதனால் அவர் என்ன செய்கிறாரு, புடமிட்டு கொண்டிருக்கிறார். என்னை அவருக்காக இந்த கஷ்டத்தை எல்லாம் தாண்டி நம்ம வரும்போது தான் அவருடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்ய முடியும், நிற்க முடியும். இல்லை எப்போவுமே நம்ம சந்தோஷத்தில் இருந்தால் நம்ம அவரை தேடவும் மாட்டோம், அவருடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்ய மாட்டோம், நிற்க மாட்டோம். உலக ஆசை, உலக ஐஸ்வர்யம் இன்னும் வேணும்னு அதுக்காக தான் ஓடும். ஆனால் எந்தெந்த பிள்ளைகளை அவர் அவர் புடமிட்டு அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாரோ அந்த பிள்ளைகளை அவர் என்ன செய்கிறாரு, புடமிடுகிற தேவனாக இருக்கிறார். அன்பானவர்களே, யோபு 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ, மனுஷன் எங்கேயாவது இறந்த பிறகு இந்த உலகத்தில் பொறுத்தளவில் நம்ம இப்போ மனுஷன் செத்த பிறகு பிழைப்பானோன்னு கேட்டால் பிழைக்க முடியாது. அப்படி தான் நான் ஏசப்பா நினச்சா, ஏசப்பா லாசர் உயிரோடு எழுப்பியிருக்கிறாரு, மரித்த வாலிபனை பாடையை தொட்டு உயிரோடு எழுப்பியிருக்கிறாரு, ஏசப்பா அற்புதங்களே செய்திருக்கிறார். ஆனால் அவர் அந்த யோபு சொல்கிறான், மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். அவனுக்கு அவன் என்ன செய்கிறான், எனக்கு ஒரு மாறுதல், இந்த கஷ்டத்திலிருந்து ஒரு மாறுதல், இந்த வியாதியிலேருந்து, இந்த போராட்டத்திலேருந்து எனக்கு ஒரு மாறுதல் எப்போது வரும் என்று அவன் என்ன செய்கிறான், அவனுக்கு குறிக்கப்பட்ட அந்த ஒரு போராட்டம், அந்த போராட்டத்தில் அவன் என்ன செய்கிறான்னா தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறான். அன்பானவர்களே, அவன் அந்த நேரத்தில் கூட
அந்த யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக அந்த நேரத்தில் கூட என்ன செய்கிறான், வேண்டுதல் செய்கிறவனாக இருக்கிறான். அப்போ அவன் அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் அவன் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்திருக்கிறான் என்பதை நாம் வேதத்தின் மூலமாய் கற்றுக்கொள்கிறோம். அப்போ சோதனை வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது அந்த அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு கூட அவனிடத்துல என்ன செஞ்சாங்க, தூசிச்சாங்க. நீ இவ்வளவு தூரம் ஜெபிக்கிற, இருந்தாலும் நீ ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு. ஆனாலும் அவன் என்ன செய்கிறான், அந்த நேரத்தில் அந்த சிநேகிதர்களுக்காக ஜெபிக்கிறான். அந்த சிநேகிதர்களுக்காக ஜெபிக்கும் போது தேவன் என்ன செய்கிறாரு, அவனுக்கு எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கிறார். அவனுக்கு எதெல்லாம் அவன் இழந்தானோ எல்லாவற்றையும் கொடுக்கிறார் தேவன். பிள்ளைகளை கொடுக்கிறார், ஆஸ்தியை கொடுக்கிறார், அந்தஸ்தை கொடுக்கிறார். அவனுக்கு முன்னிலைமையை பார்க்கலாம், அவனுடைய பின்னிலைமை என்ன செய்யப்பட்டது, ஆசீர்வாதமாய் காணப்பட்டது. இந்த நாளில் நம்ம ஒரு வேளை வியாதியோடு இருக்கலாம், கடன் பிரச்சனையோடு இருக்கலாம், எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேனே என்று நம்ம இருக்கலாம். ஆனால் நம்ம இயேசுப்பாவுடைய பிள்ளையாய் எந்த உபத்திரம் வந்தாலும் நான் இயேசுப்பாயை விட்டு பின்வாங்க மாட்டேன், அவரை மறுதலிக்க மாட்டேன் அப்படின்னு அந்த யோபு என்ன செய்யல, எல்லாரும் மறுதலிக்க சொல்லுவாங்க. நீ தூசித்து ஜீவனை விடுன்னு கட்டின மனைவி சொல்லுவா. ஆனால் அந்த மனைவியுடைய வார்த்தையை கேட்டு கூட அவன் என்ன செய்யல, தேவனை மறுதலிக்கவில்லை அன்பானவர்களே. அப்போ அந்த மறுதலிக்காம அவன் தேவனை நம்பி தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்ததுனால்தான் அவனுக்கு என்ன கிடைச்சது, ஆசீர்வாதம் கிடைத்தது. இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நம்ம தேவனை ஆராதிக்கும் போது, தேவனுடைய சமூகத்தில் கடந்து வரும்போது, நீ எதுக்கு அங்கே போகிற, எதுக்கு நீ தேவனை ஆராதிக்க, உனக்கு என்ன நன்மை கிடைச்சி அப்படின்னு யார் வேணாலும் சொல்லலாம். ஒருவேளை நம்ம கணவன் சொல்லலாம், மனைவி சொல்லலாம், பிள்ளைகள் சொல்லலாம், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் சொல்லலாம். ஆனால் நிச்சயமாக யார் என்ன சொன்னாலும் நம்முடைய நாவினால் ஏசப்படுதலை நம்ம என்ன செய்யக்கூடாது, அவரை மறுதலிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது, முறுமுறுக்கிறவர்களாய் காணக்கூடாது. ஏன் நான் உங்களை இவ்வளோ ஆராதிக்கிறேன், எப்பளாவது அந்த யோபு கேட்டிருக்கிறாரா? அந்த அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது ஒரு இடத்துல கூட நீங்கள் ஏன் என்னை இப்படி கஷ்டப்படுத்துதீங்கன்னு கேட்கவே இல்லை யோபு. அவன் சொல்கிறான், நான் உபத்திரப்படுறது எனக்கு நல்லது அப்படின்னு. அவன் உபத்திரப்படுறது அவன். அப்போ அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை ஒரு கஷ்டம் வர்றது எதுக்கு அப்படின்னா, ஒருவேளை நமக்கு எல்லாமே இருக்கும், ஒருவேளை நம்ம ஒருவேளை நல்ல பணம் இருக்குன்னு வச்சுடுங்க. அப்போ நமக்கு சொந்த பந்தங்கள் எல்லாம் என்ன செய்ய, நம்மளை தேடி வருமா வராதா? நம்ம வீடு நிறைய என்ன இருக்கும், ஆள் இருக்கும். ஏன்னா நம்ம இடத்துல என்ன இருக்குது, பணம் இருக்குது, நம்ம நல்ல வசதி உள்ளவங்களாக இருக்கிறோம். ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம எல்லாவற்றையும் இழந்துட்டோம். ஒருவேளை நோய் வாய்ப்பட்டாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம எல்லாவற்றையும் இழந்து நம்ம ஒன்றுமே இல்லை. ஒருவேளை நம்ம ஒரு சூழ்நிலையில் ஒரு வியாதிஸ்தர்களாக இருக்கிறோம், இல்லை ஒரு கடன்காரர்களாக இருக்கிறோம். அப்போ அவங்க நம்மளை தேடி வருவாங்களா? நம்ம கொடுத்தவங்க நமக்கு உதவி செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்த உலக மனிதர்கள் நம்மளை தேடி எப்போவுமே வரமாட்டாங்க. அந்த உபத்திரவம் அப்போ நம்ம நினைக்கணும், இந்த உபத்திரம் படுறது எனக்கு நல்லது, இந்த கஷ்டம் எனக்கு வந்தது நல்லது. அந்த கஷ்டம் நமக்கு வந்ததுனால தான் இந்த உலக மனுஷர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய குடும்பத்தார், நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய சகோதரிகள் நம்மிடத்தில் எதுக்காக இவ்வளோ நாளும் பாசம் வச்சுருக்காங்க, எதுக்காக நம்மிடத்தில் அன்பாக இருந்தாங்க அப்படின்னு நமக்கு அப்போ தான் என்ன செய்யும் தெரியும். ஒவ்வொருவரும் நம்ம எதுக்காக நம்ம குடும்பங்களாக இருக்கலாம், ஆனால் ஒருவேளை ஒரு சிலர் உண்மையான பாசம் வச்சுருக்கலாம். ஆனால் நிறைய பேர் இந்த உலகத்தில் எதுக்காக அப்படின்னா, ஒரு தேவைக்காக, அவங்களுடைய ஆதாயத்துக்காக நம்மளை என்ன செய்கிறாங்க, நல்லவங்க போல பாசத்தை காட்டினவங்கள மாதிரி என்ன செய்கிறாங்க, வேஷத்தை காட்டி நம்மளை என்ன செய்கிறாங்க, ஏமாற்றுறார்கள். அப்போ நம்ம ஒரு கஷ்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, நமக்கு எதுவுமே இல்லாத ஒரு நிலைமையில் நம்ம வரும்போது தான் யார் யார் எப்படிப்பட்டவங்களால் நம்மளால் என்ன செய்ய முடியும், புரிஞ்சுக்க முடியும். நம்ம அநேக பேருக்கு உதவி செஞ்சுருப்போம், கடைசியில் நமக்கு உதவி செய்ய என்ன செய்ய மாட்டாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் யாருக்கு நம்ம உதவி செய்யலையோ யாரையாவது வச்சு ஏசப்பா நம்மளே நடத்த தான் என்ன செய்வார். ஆனால் யார் நமக்கு எப்படி இருக்கிறாங்க என்பதை நமக்கு கற்றுத்தாராரு. அதுக்கு தான் ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ஏன் ஏசப்பா எனக்கு இந்த கஷ்டம் அப்படி நம்ம நினைக்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த கஷ்டத்தில் உன் கூட யாரெல்லாம் இருக்கிறா, நீ யாருக்கெல்லாம் உதவி செஞ்சவங்க எல்லாம் உன் கூட இருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம அதில் பார்க்குறதற்காக. ஆனால் ஒரு நேரத்தில் நம்ம நினைப்போம், நம்ம கஷ்டப்படும் போது இனி அவங்க வரும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது,
ஒன்றுமே செய்யக்கூடாது. நான் அப்படி நம்ம மனசு என்ன செய்யாது, திரும்பவும் அவங்க வரும்போது நம்ம என்ன செய்வோம், அவங்க செய்கிறத மறந்துடுவான் பண்ணலான்னு. ஏசப்பா அதுக்காக தான் நம்மளை என்ன செய்கிறாரு, புடமிடுகிறார். அந்த கஷ்டத்தை தாரது அதுக்கு தான். இந்த உலக மனுஷர்கள் எப்படி என்பதை ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு மனுஷன் நம்ம இடத்துல அதிகமாக பாசம் வச்சிட்டா நம்ம அவங்க தான் இந்த உலகத்தில் அவங்க தான் நம்ம மேலே நல்ல பாசம் வச்சுருக்குறாங்க அப்படின்னு நினைப்போம். அவங்களையே நம்பி போயிடுவோம். அவங்க சொல்கிறது தான் நமக்கு என்னது, வேத வாக்கு. என்னன்னாலும் அவங்கள்ட்ட கேட்காம செய்ய மாட்டேன். இப்படிப்பட்ட நிறைய குடும்பங்கள் இருக்குது. எதாக இருந்தாலும் நம்ம யார் இடத்துல கேட்குறோம் அப்படின்னு. ஆனால் ஒரு சூழ்நிலைகள் வரும்போது, ஒரு கஷ்டங்கள் வரும்போது யாருமே நமக்கு இருக்க மாட்டாங்க. யார் மட்டும்தான் இருப்பா, ஏசப்பா மட்டும்தான் இருப்பார். ஆனால் ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நான் கஷ்டப்படுறேன், எனக்கு கடன் பிரச்சனை இருக்கப்பா, நான் இந்த கஷ்டத்தில் என்னை யாருமே உதவி செய்யலை, நான் யாருமே உதவி செய்யலை. ஏதோ ஒரு வழியில் ஒவ்வொருவரும் தேவன் என்ன செய்கிறாரு, நடத்துகிறார். ஆனால் எல்லாரையுமே நம்ம என்ன செய்துட்டோம், புரிந்து விட்டோம். ஏசப்பா புரிகிறதற்கு ஒரு வாய்ப்பை நமக்கு தந்தார். இந்த கஷ்டம் படும்போது ஒவ்வொருவர் நம்ம கூட இருந்தவங்க, நம்ம சொந்தங்கள் பந்தங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அவர் நமக்கு புரிய வைத்திருக்கார். நம்ம அவர்களை நம்பி ஏமாந்தவர்களாக இத்தனை நாட்கள் என்ன செஞ்சோம், ஏசப்பாயை நேசிக்கிறத விட்டுவிட்டு நம்ம யாரை நேசித்தோம், உறவினர்களை நேசித்தோம், சொந்த பந்தங்களை நேசிக்கிறவர்களாய் காணப்பட்டோம். அதுதான் அவர் நம்மளை என்ன செய்கிறாரு, புடமிடுகிறார். நம்மளை தெரிந்து கொண்டு, அப்போ நம்ம தெரிந்து கொண்ட பாத்திரங்களாக இருக்கும்போது நம்ம அவருடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்று அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. நம்மளை ஆனந்தனும் அவர் கரம் பிடித்து நடத்துவார். அந்த யோபுக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்தாரோ எல்லாம் அவனுடைய ஆஸ்தி போச்சு. அவன் யாருமே உதவியில் பாருங்களாம். அந்த கஷ்டப்படும்போது அவனுடைய சகோதரர்கள் யாருமே எந்த ஒரு உதவியும் செய்யலை. ஆனால் அந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது கடைசியில் யோபு 42 அதிகாரம் நினைக்கிறேன், அந்த கடைசி வசனத்தில் அவனுடைய குடும்பத்தில் உள்ள அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, பொண்ணு இந்த இதெல்லாம் கொண்டு வருவாங்க, பணம் எல்லாமே கடைசியில் கொண்டு கொடுக்குறாங்க. ஆனால் முதல்ல என்ன அவனுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் ஏசப்பா அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது எல்லாவற்றிலையும் நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம யாராவது நமக்கு உதவுவாங்களான்னு கேட்டால் நமக்கு உதவ மாட்டாங்க. ஆனால் நம்ம திரும்பவும் ஆசீர்வதிக்கப்படும் போது திரும்ப போனவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க, நம்மளை தேடி வருவாங்க. ஒருவேளை நம்ம சொந்தங்களாக இருக்கலாம், இல்லை நம்ம சகோதரர்களாக இருக்கலாம். எல்லாருமே திரும்ப தான் நம்மளை என்ன செய்கிறாங்க, தேடி இந்த யோபு 42 அதிகாரம் 11வது வசனத்தில் கொடுத்துரு. அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும், அப்போ அவன் கஷ்டப்பட்ட நேரத்தில் ஏதாவது சகோதரனோ சகோதரியோ அவரை தேடி வந்ததா போட்டிருக்கா, இல்லை. ஆனால் கடைசியில் அவனுக்கு சுகம் ஆவி திரும்ப யோபு அந்த இடத்துல தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றையும் பார்க்கலாம் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தறினார். அவனுக்கு முதல்ல இருந்த ஆசீர்வாதத்தை விடையும் அவனுக்கு இரட்டத்தனையாக இருக்கிறது. அப்போ அவன் கஷ்டப்படுறான், அவன் வியாதியில் இருக்கிறான், அவனுடைய ஆஸ்தி இழக்குது, அவன் பிள்ளைகளை எல்லாம் இழந்துட்டான். ஆனால் யாருமே கேட்க வரல, சகோதரர்கள் கேட்க வரல, யாருமே கேட்க வரல. ஆனால் அந்த கஷ்டத்து நேரத்தில் கூட அவனுடைய கடைசியில் தான் அந்த சகோதரர் எல்லாவற்றையும் அவர் இரட்டத்தனையாக திரும்பி கொடுத்தாச்சு. தேவன் திரும்ப கொடுத்த பிறகுதான் அவனுடைய அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும். அப்போ அவன் கஷ்டப்பட்ட நேரத்தில் யாராவது வந்தாங்களான்னு கேட்டால் யாருமே வரல. இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம கஷ்டத்தில் இருக்கிறோன்னு நினச்சா அவங்களுக்கு தெரிஞ்சிட்டுன்னா யாருமே நம்மளை தேடி என்ன செய்ய மாட்டாங்க, வர மாட்டாங்க. நம்ம ஒருவேளை அவங்க வீட்டுக்கு போனோன்னா கூட அவங்க உடனே என்ன செய்கிறாங்க, நினைப்பாங்க இவ்விய நம்மள்கிட்ட உதவிக்கு தான் வந்துட்டாங்க அப்படின்னு நினச்சி அவங்க என்ன செய்கிறாங்க, ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி நம்மள்கிட்ட சமாளித்து நம்மளை என்ன செய்வாங்க, விடுவதற்கு தான் பார்ப்பாங்களே தவிர நமக்கு உதவி செய்கிறதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் கடைசியில் சகோதரன் சகோதரிகள் அவனுக்கு இதுக்கு முன்னாடி அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடே திரும்ப என்ன செய்கிறாங்க, போஜனம் பண்ணுறாங்க. முதல்ல போஜனம் பண்ணாங்க. அவன் கஷ்டத்தில் இருக்கும்போது திரும்ப வந்தாங்களான்னு கேட்டாங்க, என்ன செய்யலை, யாருமே வரையல. ஆனால் திரும்ப அவங்க எல்லாம் அவனுக்கு திரும்ப கிடைத்த பிறகு அவனுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு திரும்ப வந்து போஜனம் பண்ணுறாங்க. கர்த்தர் அவன் மேல் வர பண்ணின சகல தீங்கு நிமித்தமும் அவனுக்காக அங்கலாய்த்து, அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு தான் வந்து என்ன செய்கிறாங்க, ஐயோ போட்டு இவ்வளோ நாளாக நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டியே, ஐயோ இனியாவது ஒன்று என்ன செய்வார் ஏசப்பா, ஆசீர்வதிப்பார். நம்மளிடத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க,
உங்களுக்கு நம்ம கஷ்டத்தில் இருக்கிறவங்ககிட்ட இப்படி தான் அப்படின்னா ஏசப்பா ஒன்று ஆசிரியப்பா நீ கவலைப்படாத அப்படின்னு. ஆனால் சிலவங்ககிட்ட உதவுகிறதுக்கு இருக்கும், ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க, உதவ மாட்டாங்க. போன உடனே ஏதாவது பொய் சொல்லி நம்மளை என்ன செய்வாங்க, அனுப்பி ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை அனுப்புகிறாங்க. ஆனால் இதே மாதிரி தான் அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன செய்கிறாங்க, அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்காக கொடுத்தார்கள். ஏன் அப்போ முதல்ல அவன் கஷ்டப்பட்ட நேரத்தில் ஏன் யாரும் கொடுக்கல? ஏன் கொடுக்கலன்னா ஒருவேளை அவனால் திரும்ப கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சாங்க. அப்போ எப்போவுமே நம்மளிடத்தில் இருந்தால் தான் என்ன செய்வாங்க, யாருனாலும் சும்மா தரணுனாலும் சரி தான், கடனாக தரணுனாலும் நம்மகிட்ட இருந்தால் தான் என்ன செய்வாங்க, மற்றவர்கள் உதவி செய்வாங்க. நம்ம எப்போ கடன்பட்டவர்களா, எப்போ நம்ம வியாதியில் இருக்கிறோமோ, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறோமோ, சந்தோஷமாக இருந்தால் நம்ம கூட நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் நம்ம எல்லாமே இழந்து நிற்கும்போது யாருமே நம்ம கூட கஷ்டத்தில் உதவுக்கு ஏசப்பாயை தவிர யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம ஏசப்பாயை நம்பி இருக்கும்போது நிச்சயமாக எந்தெந்த காரியத்தில் நீங்கள் வீழ்ந்து இருக்குதுங்களோ, ஆசீர்வாத தடையாக இருக்கலாம், நீங்கள் செய்கிற தொழிலில் உங்களுக்கு நஷ்டமாக இருக்கலாம், ஒருவேளை கடன் பிரச்சனையாக இருக்கலாம், பாரமாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் அவர் நம்மளை புடமிட்டு இந்த கஷ்டத்தை மனுஷன் எப்படிப்பட்டவன் என்பதை அவர் நமக்கு அவர் நாசின் சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் நம்புவதை பார்க்கலும் தேவன் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம். அப்போ அவன் மனுஷனை நம்ம நம்புவதை பார்க்கலும் அவன் எண்ணப்படும் நம்ம அவனை எதுவுமே அவன் என்ன நம்ம அவன் நினச்சாலும் அவன் எதுவுமே நம்ம நினைக்கிற மாதிரி அவன் என்ன செய்ய மாட்டான், இருக்க மாட்டான். அதான் அவர் சொல்ற மனுஷன் முகத்தை பார்க்குறான், தேவனோ இருதயத்தை பார்க்க. அப்போ ஒவ்வொருடைய இருதயமும் எப்படிப்பட்டதென்று அவருக்கு தான் தெரியும். அப்போ நம்ம ஒருவேளை வெளி தோற்றத்தை வைத்து நம்ம நினைக்கலாம். இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒருவேளை நான் கஷ்டப்படுறேன், நான் வியாதியில் இருக்கிறேன், இல்லை நான் தொழில் சேர்ந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்ம அடிமையாக இருக்கலாம், இல்லை கஷ்டத்தில் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம ஒருபோது என்ன செய்யக்கூடாது, அவர் நம்மளை புடமிடுகிறார், அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், அதனால் எனக்கு என்ன செய்வார், இரட்டத்தனையாய் நம்மளை ஆசீர்வதிப்பார் என்கிற ஒரு எண்ணம், ஒரு நம்பிக்கை நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்யணும், நிச்சயமாக இருக்க வேண்டும். முறுமுறுக்கிற பிள்ளைகளாய் நம்ம நிச்சயமாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒருபோது நம்ம நிறைய நேரத்தில் முறுமுறுப்போம், ஏன் ஏசப்பா நான் இவ்வளோ நாள் ஜெபிக்கிறேன், எனக்கு பதிலே இல்லை. ஆனால் நிச்சயமாக அதுக்கு ஒரு நாள் பதில் உண்டு, அதை நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்ம அவரை நம்பினோன்னா, அவரை விசுவாசித்தோன்னா, அவருக்காக நம்ம தேவனுடைய அவருக்காக நம்ம வாழ்ந்தோன்னா நிச்சயமாக அதுக்கு என்ன உண்டு, பதில் உண்டு. இல்லை நம்ம வாயின் வார்த்தையினால தான் நம்ம விசுவாசிச்சுக்கிறேன்னு சொல்லலாம், ஐயோ இந்த வசனத்தை நம்ம சொல்லலாம், வாக்குத்தத்தத்தை சொல்லலாம். ஆனால் நம்ம இடத்துல எதுவுமே இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக நமக்கு விடுதலை கிடைக்குமான்னு கேட்டால் நிச்சயமாய் கிடைக்காது. அன்பார்களே, சங்கீதம் 67ஆம் அதிகாரம் 71வது வசனம். அறுபத்தி 71 எழுத இருக்கா? வசனம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களினாலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இயேசுவோடைய சமூகத்தில் அது உபத்திரவம் பொறுமையையும், நமக்கு ஒரு உபத்திரம் வரும்போது நம்ம என்ன செய்யணும், நம்ம பொறுமையாய் காணப்பட வேண்டும். அந்த பொறுமை பரீட்சையும் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து
உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். நம்ம அந்த உபத்திரம் வரும்போது நம்ம என்ன செய்யணும்? பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமையாக என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்ம தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும்போது நிச்சயமாய் அவர் நம்மளை என்ன செய்கிறாரு? அந்த பொறுமையாக இருக்கும்போது, தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும்போது அவர் நம்மளை என்ன செய்கிறாரு? நம்மளை ஆசீர்வதிக்கிறார், நம்மளை உருவாக்குகிறார், நம்மளை நடத்துகிறார், நம்மளை பாதுகாக்கிறார். அவர் நல்லவர். ஏசப்பா ஒருபோது நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடமும் அவர் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அப்போ நம்ம தேவனுடைய சமூகத்தில் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். நம்ம தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற நம்ம அவரிடத்துல ஏன் ஏசப்பா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குறோன்னா, நம்ம இடத்துல என்ன இல்லை? பொறுமை இல்லை அப்படின்னு. ஏன்னா அவர் ஒருவேளை தாமதமாக நமக்கு தரணும்னு நினச்சிருக்கலாம். ஆனால் அவர் தாமதமாக தந்தாலும் தாரதை அவர் நல்லதாக தருவார், நல்லதாய் தருகிற கர்த்தர். அநேக நேரத்தில் சில காரியங்களை நம்ம என்ன செய்கிறோம்? சீக்கிரத்தில் ஐயோ அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நம்ம கேட்டு கடைசியில் நம்ம என்ன செய்கிறோம்? சில நேரத்தில் பிடிவாதமாய் கேட்டு பெற்றுக்கொள்கிற எந்த இதை நம்மளுக்கு என்ன செய்யாது? ஆசீர்வாதத்தை தராது. அப்போ நம்ம பிடிவாதமாக அவரிடத்துல கேட்குறத விட்டுட்டு, ஏசப்பா உங்கள் சித்தம், நான் என் வீட்டு சூழ்நிலை தெரியும், என் பிள்ளைக்கு சூழ்நிலை தெரியும், எல்லாம் என் குடும்பம் எல்லாமே உங்களுக்கு தெரியும், எப்படி நீங்கள் நடத்தணும் ஏசப்பா, நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்க, எங்கள் குடும்பத்தில் உள்ள இந்த காரியத்தை நீங்கள் அதில் என்ன சித்தம் வச்சுருக்கிறீங்க அதன் வழியில் நடத்துங்க அப்படி நம்ம அவரிடத்துல கேட்கும்போது அந்த வழியில் அவர் நடத்துவார். அந்த பொறுமை நமக்கு வேணும். இல்லை ஏசப்பா எனக்கு தரல அப்படின்னு நிறைய நேரத்தில் நிறைய பேர் ஏசப்பாயை தேடி வரவங்க வந்த உடனே ஏசப்பா சுகத்தை கொடுத்துடணும், வந்த உடனே ஏசப்பா என்ன ஆசீர்வதிச்சிடணும் அப்படி நிறைய நேரங்களில் நம்ம ஏசப்பாவை நம்முடைய தேவைக்காகவே தேடி போகிறவர்களாய் காணப்படும். நம்ம இடத்துல என்ன இல்லை? பொறுமை இல்லை. நம்ம ஜெபிச்ச உடனே நமக்கு பதில் கிடைக்கும். நம்ம கேட்ட உடனே சில பொருள் நமக்கு கிடச்சிதுன்னா அதுக்கு என்ன செய்யாது? மதிப்பு இருக்காது. அதே மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் பொறுமையோடு காத்திருக்கும் போது அது எப்படிப்பட்டது அப்படின்னா அது ஆசீர்வாதமாய் உள்ளது. அது எப்போவுமே அதை நினச்சி நம்ம என்ன செய்வோம்? மேன்மை பாரு அவரை நினச்சி நம்ம ஏசப்பா இந்த காரியத்தை என்ன செஞ்சார் அப்படி நம்ம என்ன செய்வோம்? அவரை குறித்து மகிமைப்படுத்திகிட்டே இருப்போம், மற்றவங்களிடத்துல சொல்லுவோம். இது நம்ம கேட்ட உடனே நம்ம கிடச்ச உடனே சீக்கிரம் கிடச்சிட்டுன்னா கொஞ்ச நாள் நம்ம அதில் நிலைச்சி நிற்போம். அடுத்து ஏதோ ஒரு மனுஷனுடைய வார்த்தையாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம பின்வாங்கி என்ன செய்கிறோம்? இடறி ஏசப்பாயை விட்டு வழி விலகி நிறைய பேர் போய் கொண்டிருக்கிறார்கள். அன்பார்களே, பேருக்கு என்ன செய்கிறாங்க? கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ நம்ம தேவனுடைய சமூகத்தில் உபத்திரம் வரையிலேனா நம்மளால் என்ன செய்ய முடியாது? வாழ்வில் நம்ம வாழ்க்கையில் வாழ முடியாது. போராட்டம் இல்லைனாலும் நம்முடைய வாழ்க்கையில் உருவாக முடியாது. நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போனனாலும் இந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தாதான் இந்த இடுக்கமான வழி. ஏசப்பா விளையாடி போனோன்னா என்ன வழி? இடுக்கமான வழி. விசாலமான வழியில் போனால் எங்கே போக முடியும்? பாதாளத்துக்கு போகலாம். அப்போ விசாலமான வழின்னா இந்த உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யம், ஆஸ்தி, உலக இச்சை, ஆசாபாசங்கள் இதை நாடி தேடி ஐயோ நீங்கள் நினைக்கலாம் அப்போ உலகத்தில் உள்ள எதுவுமே நமக்கு வேண்டாம், எல்லாமே வேணும். எதுக்கு பிறகு? ஏசப்பாய பிறகு ஏசப்பாயை உள்ளாடி நம்ம போகும்போது கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரும். இதையெல்லாம் தாண்டி அந்த வாசல் வழியே போகும்போது நம்ம என்ன செய்வோம்? பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன் யார்? பாக்கியவான். அப்போ நம்ம சோதனை வரும்போது அதை சகித்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். நிறைய நேரத்தில் ஒரு கஷ்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது நம்மளால் என்ன செய்ய முடியலை? தாங்கி கொள்ள முடியலை. ஐயோ என்னால் தாங்கி கொள்ள முடியலை, ஏதோ அதனால் நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை
பெறுவான். அப்போ நம்ம தேவனுடைய சமூகத்தில் ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது, பாடு வரும்போது, அந்த நேரத்தில் நம்ம பொறுமையோடு தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிச்சு அவருடைய சமூகத்தில் அந்த சோதனையை நம்ம சகிச்சோன்னா நிச்சயமாய் அவர் நம்மளை என்ன செய்கிறாரு? உத்தம என் பிள்ளை அந்த யோபுவை போல் அவர் நினைக்கிறாரு. நம்மளே நினைப்பாரா, என் பிள்ளை இவ்வளவு கஷ்டத்தில் என்ன செய்யலை, மறுதளிக்கலை, என்னை விட்டு பின்வாங்கலை அப்படின்னு நினச்சி அவர் என்ன செய்கிறாருன்னா, கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவர் என்ன செய்கிறாரு? கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்போ நம்ம அவருடைய சமூகத்தில் காத்திருந்து பொறுமையோடு ஜெபிக்கிறவர்களாய், பொறுமையோடு நம்ம காத்திருக்கும்போது, சோதனை கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது முறுமுறுக்காதவர்களாய், புறங்கூறாதவர்களாய், நான் எதுக்கு போனேன் அப்படின்னு நம்ம சொல்லாதவர்கள தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும்போது அவருடைய ஜீவ கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் நம்ம அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாய் காணப்படுகிறோம்? ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நான் ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், அப்போ ஏசப்பா நமக்கு எல்லாவற்றையும் தருவார். நானா நம்மிடத்தில் ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், நம்மிடத்தில் என்ன இல்லை? பொறுமை இல்லை. பிள்ளைகள் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு பெற்றோருக்கு பொறுமை இருக்காது, பெற்றோர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு பொறுமை இருக்காது, மனைவி சொல்லுகிற வார்த்தைக்கு கணவனுக்கு பொறுமை இருக்காது, கணவன் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு மனைவிக்கு பொறுமை இருக்காது. ஏதோ ஒரு விதத்தில் நம்ம மனுஷன் பொறுமையை என்ன செய்கிறோம்? இழந்து விடுகிறோம். அந்த பொறுமை இழக்கிறதுனால நம்ம அந்த குடும்பங்களில் நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள். ஏன் அப்படின்னா ஒரு சோதனை வருது நம்மளுக்கு, அந்த சோதனையிலையும் பொறுமையோடு ஏசப்பாவுடைய சமூகத்தில் காத்திருக்கணும். ஏசப்பா இந்த கஷ்டம் எதுக்கு, இந்த பிரச்சனை எதுக்கு, இந்த போராட்டம் எங்களுக்கு எதுக்கு ஏசப்பா அப்படின்னு அவருடைய சமூகத்தில் பொறுமையோடு காத்திருந்து ஜெபிக்கும்போது நிச்சயமாக அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் என்ன செய்யும்? நிறைவேறும். ஒவ்வொருவருக்கும் அவர் ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். நிறைய நேரத்தில் நம்மளே நினைக்கலாம், அவர் அந்த வாக்குத்தத்தத்தின்படி நம்மளை அநேக நேரத்தில் அவர் என்ன செய்கிறாரு? நடத்தி கொண்டு தான் இருக்கிறார். நம்ம அவருக்கு உண்மையாக அவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும்போது அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக அவர் என்ன செய்கிறார்? அதன் வழியில் நடத்துகிறார். ஒருவேளை சில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் இருக்கலாம், தாமதம், ஆனால் நிச்சயமாக நம்ம அந்த வாக்குத்தத்தம் நம்பி நம்ம இருந்தோன்னா நிச்சயமாக அந்த வாக்குத்தத்தம் என்ன செய்யும்? நிறைவேறாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தடவையும் உள்ள வாக்குத்தத்தை நம்ம என்ன செய்யணும்? ஞாபகத்தில் வச்சு ஜெபிச்சுட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எந்த வாக்குத்தத்தம் ஏசப்பா எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு நடத்தி இருக்கிறார், இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற இருக்குது, என்ன வாக்குத்தத்தம் நிறைவேறலை. அந்த ஆபிரகாமை பார்க்கும்போது தேவன் அந்த இடத்துலேருந்து அழைக்கும் போதே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு, நான் உன்னை கடற்கரை மணலத்தனையாக உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்கிறாரு, ஆனால் அடுத்த குழந்தை உனக்கு தருவேன் அப்படின்னு. ஆனால் ஆபிரகாமுக்கு வயது செஞ்சுட்டு அவளுக்கு அந்த பிள்ளை பெறுகிறதற்கு அந்த கற்பம் என்ன செய்து செத்ததாக இருந்தது. ஆனாலும் அவளுக்கு பிள்ளை பெறாது என்கிறதா இருந்தபோது கூட, ஆனால் அந்த முதல்ல சாராள் நகைப்பா, எனக்கு நான் இனி பிள்ளை பெற முடியுமோ அப்படின்னு. ஆனால் அந்த இடத்துல அந்த தேவன் சொன்ன வார்த்தை எத்தனை வருஷம் கழிஞ்சு 24 வருஷம் 25வது வருஷம் என்ன செய்து ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். அப்போ 25 வருஷம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்துருக்காங்க. அப்போ அந்த 25 வருஷமும் காத்திருந்தவங்க தேவனுடைய சமூகத்தில் கேட்டு ஜெபிச்சிருப்பாங்களா, ஜெபிச்சிருக்க மாட்டாங்களா? நிச்சயமாக அந்த நம்பிக்கை, விசுவாசம். ஆனால் கேட்டிருப்பாங்க, இசப்பா நீங்கள் எனக்கு பிள்ளை தருவேன்னு சொன்னீங்களே, அப்போ நீங்கள் தருவீங்க அப்படின்னு உள்ள ஒரு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆனால் 25 வருஷத்தில் தான், 25வது வருஷத்தில் தான் என்ன செய்து ஒரு குழந்தை கிடைக்குது. இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு அவர் ஒவ்வொரு வாக்குத்தத்த வசனங்களை தந்திருப்பார். அப்போ நம்ம அந்த வாக்குத்தத்த வசனத்தை வச்சு ஜெபிக்கும்போது ஒருவேளை 1 வருஷத்தில் கிடைக்கலாம், 2 வருஷத்தில் கிடைக்கலாம், 5 வருஷம், 10 வருஷம், 15, 20 எத்தனையோ வருஷம் கழிச்சாலும் நிச்சயமாக அவர் என்ன செய்கிறார்? வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் ஒருபோதும் வாக்கு மாற மாட்டார். நம்ம தான் சொன்னதை எல்லாவற்றையும் என்ன செய்கிறோம்? மறந்துடும். நம்ம இந்த நியூ இயருக்கு ஒன்று சொல்லுவோம், அடுத்த வாரம் ஏதாவது நமக்கு ஒரு ஏசப்பா ஒரு ஆசீர்வாதத்தை செஞ்சாருன்னா அதுக்கு ஒன்று சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்கிறோம்? ஏசப்பா இடத்துல நம்ம வார்த்தையினால பதட்டத்தில் அவர் நமக்கு செய்கிற ஒரு ஆசீர்வாதத்தை பெற்ற உடனே ஏசப்பா நான் அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன் அப்படின்னு நம்ம இருதயத்தின் அளவிலிருந்து நம்ம வாயிலேருந்து நம்ம ஒரு வார்த்தை என்ன செய்வோம்? ஒருவேளை நம்ம ஆராதிக்கும் போது தான் இருக்கலாம்,
ஏசப்பா இடத்துல சொல்லிடுவோம், ஏசப்பா நீங்கள் எனக்கு இதை செஞ்சால் நான் உங்களுக்கு என்ன செய்வேன், இதை செய்வேன். அப்படி நம்ம என்ன செய்வோம், வியாபாரம் போட்டுருவோம். ஏசப்பா நீங்கள் எனக்கு செஞ்சால் நான் உங்களுக்கு இதை செய்வேன். நம்ம ஒன்று கொடுத்து ஒன்று வாங்குறது, இதுதானே நம்ம பழக்கம். நிறைய பேர் இப்போ நம்ம ஒரு கடையில் ஒரு திங்ஸ் வாங்க போனால் நிறைய பேர் முட்டையை கொண்டு விற்று மீன் வாங்கிட்டு வருவாங்க, காய்கறி வாங்கிட்டு வருவாங்க. இல்லைன்னா தேங்காயை கொண்டு விற்று காய்கறி. அப்போ நம்ம ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை என்ன செய்கிறோம், வாங்கிட்டு வரோம். இதே மாதிரி தான் ஏசப்பாய சமூகத்தில் நம்ம ஆராதிக்கும் போதும் அநேக நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம அவரிடத்துல நம்ம பதறி ஏசப்பாடத்தில், ஏசப்பா நான் இதை செய்வேன், நீங்கள் எனக்கு இதை செஞ்சுருங்க அப்படின்னு நம்ம ஏசப்பாட்ட என்ன செய்வோம், அவர்கிட்ட கேட்குறோம். அப்படி நம்ம கேட்குறவர்களாக இருக்கக்கூடாது. அவர் நிச்சயமாக வாக்குத்தத்தம் பண்ணினவர், அவர் எப்படிப்பட்டவர், உண்மை உள்ளவர். அப்போ அந்த சோதனை வரும்போது, சோதனை இல்லைன்னா நம்மளால் ஜெயிக்க முடியாது. அந்த சோதனை வரும்போது தான் அந்த கஷ்டம் நமக்கு தெரியும். அதுதான் அந்த சோதனை இல்லாத வாழ்வில் நம்மளால் நிச்சயமாய் சாதிக்கவே முடியாது. நம்ம ஒரு கஷ்டம் வரும்போது தான் இப்போ நம்ம ஒரு விளையாட்டுக்கு விளையாட போகிறோம். நல்ல ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போது நம்ம எப்படி நினச்சி ஓடுவோம், பாஸ் ஆகணும்னு நினச்சி தான் ஓடுவோம், அப்படி தானே. நம்ம ஓடிட்டே இருக்கிறோம். ஒருவேளை அந்த ஓடிட்டே இருக்கும்போது ஒருவேளை அந்த ஓட்ட பந்தயத்தில் நம்ம என்ன செய்கிறோம், தோற்றுருவோன்னு வைங்க. ஆனால் அந்த ஒரு நேரத்தில் நம்ம தோத்துட்டோன்னா நம்ம எப்பொழுதுமே அப்படி தோற்றுருவோம் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. எப்படியாவது அடுத்த இதில் நம்ம எப்படியாவது பாஸ் ஆகணும்னு தோற்றவங்களுக்கு, 2வது வாரவங்களுக்கு, 3வது வாரவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அடுத்த தடவை விளையாடுறதுல நான் எப்படியாவது ஃபஸ்ட்டு வரணும் அப்படி நம்ம என்ன செய்வோம், விளையாடுவாங்க. அப்போ என்ன, அந்த இடத்துல ஒரு தோல்வி வரும்போது அடுத்து என்ன செய்யுது, வெற்றி வருது. வெற்றி வரும்போது ஒரு நாள் ஃபஸ்ட் எடுத்தவங்க அடுத்த நாள் ஃபஸ்ட் எடுப்பாங்களான்னு கேட்டால் வராது. ஏன், தோல்வி வருது. அப்போ தோல்வியும் வெற்றியும் யார் இடத்துல இருக்குது, ஏசப்படத்தில் இருக்குது. நம்மளும் அதை பிரயாசப்படுகிறோம். ஒரு விளையாட்டாக இருக்கலாம், இல்லை படிக்கிற ஸ்கூலில் படிக்கிற காரியத்தில் இருக்கலாம். நல்லா படிக்கிறோம், படிக்கும்போது சில நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறோம். அடுத்த மாதத்தில் நம்ம ஒரு வேளை செகண்ட் ரேங்க் எடுக்கலாம், இல்லை ஒரு பாடம் ஃபெயில் ஆகலாம். அதுக்கு காரணம் என்ன, நம்ம முயற்சியில் நம்ம என்ன செய்கிறோம், நிறைய நேரத்தில் கொஞ்சம் குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். அப்போ ஒரு தோல்வி வரும்போது தான் அதை நம்ம என்ன செய்யணும், அதை தாங்கணும். ஐயோ நான் இதில் கஷ்டம் வந்துட்டே, ஃபெயில் ஆகிட்டேனே அப்படி நம்ம சோர்ந்து போடாது. அந்த சோதனையை நம்ம சகிச்சு அதில் அப்போ தான் அடுத்த இதில் நம்ம சாதிக்கணும், என்னால் முடியும், இதில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு உள்ள ஒரு எண்ணம் நமக்கு வர வேண்டும். அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும், அடுத்த தடவை விளையாடி பாஸ் ஆக முடியும். இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியும், பாஸ் ஆக முடியுமா, விளையாட முடியாது. நம்ம போன கடி தோத்தாச்சு, அப்போ இனி இந்த கடி நம்ம விளையாடினாலும் தோற்றுரும் அப்படின்னு ஒரு மைண்ட் நமக்கு இருந்ததுன்னா நம்ம நிச்சயமாக என்ன செய்வோம், தோக்குது. அப்போ நம்ம மைண்ட் எப்போவுமே வெற்றி படியை நோக்கி போக வேண்டும், என்னால் முடியும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம். அப்போ நமக்குள்ளாடி என் கூட யார் இருக்கிறா, ஏசப்பா இருக்கிறார். அப்போ ஏசப்பா என் கூட இருக்கும்போது என் வாழ்க்கையை அவரால் என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். என் கஷ்டத்தில், என் போராட்டத்தில், என் உபத்திரவத்தில், என் பாடல் அவர் என் கூட இருக்கிறாரு, என்னால் சாதிக்க முடியும், என்னால் ஜெயிக்க முடியும், என்னால் வாழ முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, வைராக்கியம் இருக்கணும். அநேக நேரத்தில் ஒரு கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது மரணத்தை நோக்கி ஓடுகிறவர்கள் அநேகர். நிறைய பேர் தூக்கு போட்டு சாகுறாங்க, விசந்துன்னு சாகுறாங்க. காரணம் என்ன, அவங்களுக்கு அந்த சாதிக்கணும்னு ஒரு எண்ணத்தை விடுவோம். இந்த உலகத்தில் எனக்கு எல்லாமே முடிஞ்சுது, இனி என்னத்துக்கு நான் வாழ போகிறேன், எனக்கு நீ யார் இருக்கிறா அப்படின்னு. இல்லை, ஏசப்பா நம்மளை இந்த உலகத்தில் சாகுன்னு படைக்கவே இல்லை. அவர் சொல்கிற மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம் தந்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவருக்கும் அவர் 80 வருஷம் ஆயுசு நாட்களை தந்திருக்கிறார். நம்ம அந்த ஆயுசு நாட்களை அவரிடத்துல கேட்டு நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். ஆனால் நம்ம ஒரு கஷ்டங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது நம்ம செத்துடலாம், எதுக்கு நம்ம வாழ்கிறோம், நம்ம வாழ்கிறத விட சாகிறது தான் நல்லது அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் அந்த சாகணும் அப்படின்னு உள்ள எண்ணத்தை விட்டுட்டு ஏசப்பா என் கூட இருக்கிறாரு, என்னால் தொழிலையாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், இதை தாண்டி என்னால் ஜெயிச்சு ஏசப்பா நிச்சயமாக என்னையும் ஒரு நல்ல ஒரு நிலைமையில் கொண்டு வர என்கிற ஒரு நம்பிக்கை, விசுவாசம் நமக்கு என்ன செய்யணும், கட்டாயம் வேணும். நம்ம சாகணும்னு முடிவெடுக்கிறது, இனி நம்ம எல்லாமே முடிஞ்சுது அப்படின்னு முடிவெடுக்கிறது என்னது, கோழைத்தனம். ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது நம்ம சாதிக்கணும்னு தான் நம்ம நிற்கணுமே தவிர நம்ம செத்து போயிட நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் நினைக்கக்கூடாது. எதா இருந்தாலும் அவர் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன
என்ன செய்யணும்? ஏசப்பாயுடைய சமூகத்திலே காத்திருந்து பொறுமையோடு என்ன ஒரு காரியமாக இருந்தாலும் நிச்சயமாக அவர் நமக்கு என்ன செய்கிறாரு? பதில் தர. அப்போ அந்த சோதனையை கண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? பயந்து போகக்கூடாது. அப்போ நம்ம சோதனையை சகிச்சு ஏசப்பாயுடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது அவர் நம்மளை என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் சிற்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரர் உண்டோ? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். அப்போ நம்ம ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம், ஒரு பாடு வரும்போது நம்ம அதை என்ன செய்யணும்? சகிக்க வேண்டும். நான் என்னால் இதை சகிக்க முடியாது, என்னால் என்னை இதை வாழ முடியாது, என் குடும்பத்தை என்னால் நடத்த முடியாது, நான் சாகிறது தான் அப்படின்னு சொன்னால் அப்போ அவருடைய சிட்சையை நம்ம என்ன செய்யலை? பொறுமையில் அந்த இடத்துல நம்ம சகிக்கிறவர்களாக இல்லை. ஒரு பிரச்சனை வரும்போது நம்மளுக்கு சகிக்கிற ஒரு எண்ணம் வரையில. அதான் அவர் சொல்கிறாரு, அப்படி நம்ம சகிச்சிருந்தோன்னா தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரர் உண்டு. நம்ம பிள்ளைய ஒரு நல்ல வழியில் நடத்தணும்னா நம்ம என்ன செய்கிறோம்? அடி கொடுக்குறோம், திட்டுறோம், கோவப்படுவோம். நம்ம பிள்ளைய நம்ம என்ன செய்கிறோம்? சொல்கிறோம். ஆனால் நிறைய நேரத்தில் அந்த பிள்ளை நம்ம கொடுக்குற அடியாக இருக்கட்டு அதை ஏற்றுக்கொள்ளாமல் நம்ம கண்டிக்கும் போது அந்த பிள்ளைகள் அதை கேட்காம கீழ்ப்படியாமல் போச்சுதுன்னா நிச்சயமாக அந்த பிள்ளைகள் நாளைக்கு ஒருவேளை அந்த பிள்ளைகளை நம்ம நல்ல வழியில் வரணும்னு தான் நம்ம என்ன செய்கிறோம்? நடத்துகிறோம். ஆனால் அந்த பிள்ளைகள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களாய் நம்முடைய சிட்சையை சகிக்க முடியாதபடி நம்ம கடிந்து கொள்ளும்போது அந்த பிள்ளைகளுக்கு அதை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன இருக்காது? மனப்பக்கம் இருக்காது. ஐயோ நம்மளை திட்டுறாங்களே, நம்ம அம்மா திட்டிகிட்டே இருக்கிறாங்க, இல்லை நம்ம அப்பா திட்டிகிட்டே இருக்குது, இல்லை நம்ம சகோதரர்கள் நம்மளை திட்டிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்ட்டு நமக்குள்ளாடி என்ன இருக்குது? ஒரு மன பதட்டம் காணப்படுறது. ஆனால் அவர் சொல்கிறாரு, நீங்கள் சிட்சை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை அவர் எப்படி நடத்துகிறார்? புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரர் உண்டு. அப்போ நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராக இராமல் வேசி பிள்ளைகளாக இருப்பீர்களே. அப்போ அவர் சிட்சை நமக்கு தாரத நம்ம அந்த நிறைய நேரத்தில் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம பிள்ளைகளை நம்ம கண்டிக்கும் போது அந்த பிள்ளைகள் நம்முடைய வார்த்தை கீழ்ப்படியாதபடி நம்ம சிட்சைகளுக்கு கீழ்ப்படியாதபடி நடக்கிற பிள்ளைகள் தான் அநேக பிள்ளைகள் என்ன செய்து பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம் நிறைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், இல்லை பெரியவங்களாக இருக்கலாம், ஏசப்பாய வார்த்தையும் செவி கொடுக்க மாட்டாங்க, ஊழியக்காரங்களுடைய வார்த்தையும் செவி கொடுக்க மாட்டாங்க, பெற்றோர்களுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுக்காதபடி அநேக பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? அந்த இடத்துல பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அதான் அவர் சொல்கிறாரு, எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாக இருப்பீர்கள் அப்படின்னு. அப்போ நம்ம பாவத்தை அப்போ ஏசப்பா நம்மளை சிட்சிக்கும் போது, அவர் நம்மளை சிட்சிக்கும் போது நம்ம அதை என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது நம்மளை யாருமே நம்ம அவருடைய பிள்ளைகளாக என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஒன்று பேதுரு 4:13. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் நம்ம சந்தோஷப்படணும். அப்போ நம்ம அவருடைய பாடு, அவர் நமக்காக தான் என்ன செஞ்சார்? பாடுபட்டிருக்கிறார். நமக்காக தான் அவர் சிலுவையில் அறையிட்டிருக்கிறாரு. அப்போ நம்ம மகிழ்ந்து களி கூறுகிறதற்காக நம்ம இன்னும் சந்தோஷமாக இருக்கிறோன்னா அதற்கு காரணம் யார்? இயேசு கிறிஸ்து. நமக்காக அவர் கல்வாரி சிலுவையில் அவர் என்ன செஞ்சார்? நமக்காக அவர் இரத்தத்தை சிந்த, நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக அவர் முள்முடி சூட்டப்பட்டார். அப்போ அவர் நமக்காக பாடுகளை அனுபவித்ததுனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? சந்தோஷமாக இருக்கிறோம். அப்போ நம்ம அப்படி இருக்கிறோம். அவருடைய பங்காளிகளாக இருக்கணும்னா
நம்ம என்ன செய்யணுமா? சந்தோஷப்பட வேண்டுமா? அப்போ நம்ம தேவனுடைய சமூகத்தில் எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த பாடு வந்தாலும் நம்ம பொறுமையோடு தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும்போது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய சமூகத்தில் கடைசி நாட்களில் நம்ம தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பரலோக ராஜ்யத்திற்கு நம்ம என்ன செய்வோம்? பங்காளிகளாக இருப்போம். நிறைய எந்த ஒரு நேரத்துலையும் நம்ம பாடுகள் இல்லாதபடி நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியுமான்னு கேட்டால் போக முடியாது. இந்த உலகத்தில் சந்தோஷமாக உலக ஆசா பாசங்களில் உலக இச்சைகளில் உலக வாழ்க்கையில் நம்ம சிக்குண்டு சிதறும்போது நம்மளால் எங்கே போக முடியாது? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆனால் கஷ்டம் பிரச்சனை பாடு வேதனை எல்லாம் சகிச்சு போகும்போது நம்ம எங்கே போவோம்? நிச்சயமாக ஒரு நாள் பரலோகத்துக்கு நம்ம போவோம். ஏன் அப்படின்னா நம்ம எல்லா கஷ்டத்தையும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? சகிச்சு வாழ்ந்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள். நம்ம நேற்று ஒரு கஷ்டமாக இருக்கலாம், இன்னைக்கு ஒரு கஷ்டமாக இருக்கலாம், நாளைக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்கும் போது நம்ம நினைப்போம் நாளைக்கு நான் அப்படி இருக்கணும் அப்படின்னு. ஆனால் நம்ம நினைக்கிறது ஏதாவது நடக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக நடக்காது. நாளைக்கு இன்னொரு பிரச்சனை வந்து நிற்கும். சரி, அடுத்த நாள் அதை சமாளித்து இருக்கும்போது அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு பிரச்சனை. நம்மளை சூழ்ந்து வர்றது என்னது? பிரச்சனை. ஆனாலும் அந்த பிரச்சனைகள் பாடுகளின் மத்தியிலும் அவர் நம்மளை என்ன செய்கிறாரு? சந்தோஷமாய் நடத்துகிறார். அவருடைய பிள்ளைகளாய் நம்மளை அவருடைய புத்திரர் என்று எண்ணி அவர் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். அன்பார்களே, அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்போஸ்தலர் 14:22. சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்னது? நம்ம சீசருடைய நமக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம். அவருடைய மனதை நம்ம என்ன செய்யணும்? திடப்படுத்த வேண்டும். ஏசப்பாடைய சமூகத்தில் எந்த ஒரு காரியத்தில் இருக்கட்டும் விசுவாசத்தில் ஏசப்பா நிலைத்திருக்கும்படி நம்ம என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். அவர்களுக்கு என்ன செய்யணும்? புத்தி சொல்ல வேண்டும். நம்ம ஒருவேளை ஏசப்பாயை அறிஞ்சவர்களாக இருக்கலாம். சிலவங்க நம்ம சேர்ந்து நம்ம கூட ஊழியத்தில் ப்ரேயருக்கு வருவாங்க. ஆனால் அவங்க நல்ல ப்ரேயர் பண்ணுவாங்க. ப்ரேயர் முடித்தோடனே ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம இடத்துல அதை ஒருவேளை அதை குறித்தாக இருக்கலாம். அந்த விசுவாசத்தில் அவங்களுக்குள்ளாடி ஒரு சில குறைவுகள் இருக்கும். அவிசுவாசமாக இருப்பாங்க. அவங்களிடத்துல நம்ம என்ன செய்யணும்? அவர்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவருடைய விசுவாசத்தில் அவங்க நிலைத்திருக்கிறதற்கு நம்ம என்ன செய்யணும்? முன்மாதிரி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நம்ம முன்மாதிரியாக இல்லைன்னா அவங்களும் முன்மாதிரி. அவங்க நம்ம அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க முடியுமான்னு கேட்டால் நிலைத்திருக்க முடியாது. அப்போ நம்ம ஏசப்போலாடி என்ன செய்யணும்? நிலைத்திருக்குவதற்கு அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று. அப்போ நம்ம உபத்திரம் வர்றதுனால அந்த உபத்திரத்தின் வழியாய் போனாதான், அந்த கஷ்டம் பாடு வேதனையெல்லாம் சகிச்சு போனாதான் நம்ம எங்கே போக முடியும்? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அப்போ ஏசப்பா நம்மளை எல்லாரையுமே நம்மளை அவர் தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். அப்படி தானா? அப்போ தெரிந்து கொண்டிருக்கிற நம்மளுக்கு அவர் என்ன செய்கிறாரு? அவர் நம்மளை வெள்ளியை புடமிடுகிறது போல் அவர் நம்மளை என்ன செய்கிறாரு? புடமிடுகிறார். நம்மளை புடமிட்டு அவர் என்ன செய்கிறாரு? அவருடைய பிள்ளையாய் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ அந்த கஷ்டம் பிரச்சனை போராட்டம் பாடு வரும்போது அது நம்ம என்ன செய்யணும்? பொறுமையாய் சகித்து தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது அவர் நம்மளை என்ன செய்கிறாரு? அது எல்லாவற்றையும் தாண்டி நம்மளை ஆசீர்வதித்து நம்ம நிச்சயமாக தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்ம என்ன செய்ய முடியும்? கடந்து செல்ல முடியும். நம்ம வாழ்வில் எப்படியாவது நம்ம கஷ்டப்படும் அப்படின்னு என்னைக்கும் இப்படி தான் இருப்போம் நம்ம அப்படி நினைக்கிறத விட்டுட்டு ஏசப்பா என்னை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துவார், நம்மளை என்னால் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு உள்ள ஒரு எண்ணம் நம்முடைய தேவனுடைய சமூகத்தில் ஒரு விசுவாச நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிற ஒரு எண்ணம் நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்ன செய்யப்பட வேண்டும்? இருக்கணும். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கிறது இல்லை, தேவனுடைய சமூகத்தில் நம்ம வேதம் வாசிக்கிறது இல்லை. ஆனால் நம்ம இடத்துல நம்பிக்கை விசுவாசம் இருக்க வேண்டும். அவர் உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போலல்ல, உபத்திரத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். அப்போ நம்ம உபத்திரத்தின் வழியில் நம்மளை அவர் தெரிந்து கொண்டு அவருடைய பிள்ளையாய் அவருடைய புத்திரராய் எண்ணி நம்மளை நடத்துகிறார். நம்ம எல்லாருமே யாருடைய பிள்ளைகள்?
தேவனுடைய பிள்ளைகள். அப்போ நம்ம அவருடைய புத்திரராக இருக்கிறோம். அப்போ அவருடைய புத்திரராக இருக்கும்போது சிட்சைகள், கஷ்டங்கள், பாடுகள் வரும்போது நம்ம அதை தாண்டி நம்மளை அவர் நடத்தி நம்மளை ஆசீர்வதித்து, யோபுவை ஆசீர்வதித்தது போல நம்மளை அவர் என்ன செய்வார்? நிச்சயமாய் ஆசீர்வதித்து நம்மளை வழி நடத்துவாராக. ஆமென்.